I've always loved about Malayalam cinema. அவங்க கொண்டு போற விதம், அவங்க ஸ்கிரிப்ட்ஸ், அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவங்க. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். என்னோட படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது அது மலையாளம் வேர்ஷனும் இல்லைனா தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகும்போதோ தமிழ்நாட்டிலேருந்து நல்ல ரிசப்ஷன் கிடைக்கிது. அதில் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அழகினும் கவிதைக்கு உன் பெயரே. மகாலட்சுமி, சுபா, அபி, சஞ்சனா, தனலட்சுமி, சத்யா, ஜானு, குந்தவை என்று எந்த பெயரிலும் உன்முகமே. 22 வருடங்களாக தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறக்கும் பேரழகியாய், உடலும் அழகும் மாறாமல் பூத்து குலுங்கும் முல்லைப்பூ சிரிப்பாய், காற்றுக்கே வெட்கம் தரும் உன் சிரிப்பு. வாழ்க்கை எதை பரிசளித்தாலும் புன்னகை மட்டுமே பரிசாக தரும் இளைஞர்களின் கனவு தேவதை, சவுத் குயின், தி ஒன் அண்ட் ஒன்லி த்ரிஷா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. ஆல் குட். தேங்க்யூ. எனக்கு ஆக்சுவலி உங்களை நான் பல படம் ப்ரொமோஷன்ஸ் நிறைய டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன இதில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியர். ஒரு மலையாளம் படம் ரிலீஸ் ஆகி உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். And firstly, I want to thank Identity, Team Identity. Thank you, Akhil ji. Thank you, Anas. Iniki varla avaru. The winning combo. எனக்கு எப்போவுமே என்னோட கரியர் கிராஃபில் I have huge, எல்லாருக்கும் வந்து நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், I have huge respect for மலையாளம் சினிமா. ஏன்னா அவங்க படம் ஒரு இன்டெலிஜென்ட்டாக எது பார்த்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் தேர் ஸோ மச் ஆஃப் ஸ்கோப் இன் மலையாளம் சினிமா. எனக்கு எப்போவுமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மலையாளம் படம் பண்ணணும்னு எப்போவுமே இருந்தேன். ஃப்ராம் த டைம் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஹே ஜூட். ஸோ அந்த கரெக்டான டைமில் ஐ மெட் மிஸ்டர் அகில். அண்ட் அவர் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து அவர் நரேட் பண்ணுற விதமே ஒரு ரொம்ப விஷுவலாக கிராஃபிக்கலாக அந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஐ ஜஸ்ட் நியூ almost 20 minutes into the film, seri enak I want to be part of this film. And of course Tovino patti kekave mana, he is known to be the lucky star of Kerala. All his films are good. enak avaroda film choices rombave pidikum and romba care eduthu more than seri idu eppadi poporadhu, how is it going to be received, adu mattum illama what is different about the film, how can I be different in a film. So always wanted to work with Tovino and I'm glad it happened in this film. And Vinay Patti again solove vena, I think we've been friends from Endrendrum Punagai, so we've gone a long time back. And in the padathla enna appo we were still kids, adu or mari different or a love triangle and the track la pochu, idu or mari different ah irundhathu. And I think his character is amazing in the film. Enakku theriyala evlo per inga padam pathingala, naane last night dhaan paathen indha padatha. But அவர் சொன்ன மாதிரி we had a journey in the film. We had so much of fun. Though I think I must have tortured Akhil on and off. ஏன்னா he's a very very tough taskmaster. Akhil and Anas இப்படி தான் இருப்பாங்க சிரிச்சிட்டு, பட் அவங்க நல்லாவே வேலை வாங்க தெரியும். அண்ட் அது ஓகே, அவரோட மைண்டுக்கு ஓகேயா இருந்தால் தான் he will okay the take. But that's what I like about any director. They challenge you to give it your all. So
என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃபன் டூயிங் இட். அண்ட் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு படம் ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தாலே இட்ஸ் ஃபீல் குட், இட்ஸ் ஹாஃப் த பேட்டில் ஒன். நம்ம எல்லாரும் ஷூட் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம், பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பாக்ஸ் ஆஃபீஸ் ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், அது எப்போவுமே அது எங்கே போகணும்னு நம்மளுக்கே தெரியாது. பட் திஸ் வாஸ் லைக் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் the word of mouth was very encouraging அந்த டே ஒன்லேருந்து. And நான் பார்க்கும்போது I was like, it was nice to see so much intelligence in cinema. And that's what I've always loved about Malayalam cinema. அவங்க கொண்டு போகிற விதம், அவங்க ஸ்கிரிப்ட்ஸ், அவங்க ஃபீமேலோட ரோல்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுவாங்க அவங்க. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். And that being said, double the celebration. ஏன்னா எனக்கு லாஸ்ட் 2 days சொல்லிட்டு இருந்தாங்க, in Tamil Nadu it's received so well. ஏன்னா word of mouthலேருந்து ஸ்க்ரீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் எப்போவுமே எனக்கு மலையாளம் அண்ட் தமிழ் எப்போவுமே ஒரு இன்டர் கனெக்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நான் யார் அங்கே ஒர்க் சே இஃப் இட்ஸ் அ நிவின் பாலி or say if it's a Mohanlal sir or I've met Mammootty sir, அவங்க எல்லாமே ஒரு தமிழ் கனெக்ட் எப்போவுமே வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் த சேம் ஓவர் ஹியர். த ஆக்டர்ஸ் ஹியர் ஹேவ் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம அங்கே யார்கிட்ட ஒரு மலையாளம் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணாலே they say I've seen all the Tamil films, and இங்கே கூட we watch all their films. So cinema is one always, and I'm very very grateful that the year has started well for all of us to bigger things. Thank you all. எப்படி இருந்த நியூ இயர்? எப்படி இருக்கு நியூ இயர்? இந்த நியூ இயர் நல்லா இருக்கா? I hope everyone is fine. எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்டாக எல்லாம் பேச தெரியாது, ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறேன். அப்புறம் மேடையில் பேசுகிறதும் எனக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ இந்த படம் ஒரு 2020 இந்த படத்தை பற்றி நானும் அகிலும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. 2022 நான் ஏஆர்எம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட் டிவிஷன் முடித்த ஒரு ஸ்கிரிப்டோட என்னை வந்து பார்த்தாங்க. அப்போ தான் இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். அப்புறம் இந்த படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே டைமில் ரொம்ப டஃப்பாக இருந்தது, அதே டைமில் அது ஃபன்னாகவும் இருந்தது. இது ஒரு சீரியஸ் படம், ஆனால் ஷூட்டிங் டைமில் நிறைய ஃபன் வி ஹேட். அதனால it will always remain a happy memory that I'll cherish இந்த படத்தோட மொத்த ஷூட்டை. அப்புறம் இப்போ என்னோட படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது அது மலையாளம் வேர்ஷனும் இல்லை நான் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டிலிருந்து நல்ல ரிசப்ஷன் கிடைக்குது. அதில் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்தும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல படங்களோட இங்கே வந்து உங்கள் கூட எல்லாம் இந்த பேசி இந்த படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ கண்டிப்பாக இனியும் நிறைய படங்களோட நான் வருவேன். அப்போ எல்லாம் லெட்ஸ் மீட் அண்ட் டிஸ்கஸ். அப்போது தேங்க்யூ. அப்போ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ சார். நிறைய தமிழ் படங்கள் லாஸ்ட் இயர் வந்து 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்குறேன். மலையாள சினிமா வந்து 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, உங்கள் படம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இல்லை 100 கோடி 1000 கோடி எல்லாம் என்னோட கன்சர்ன் இல்லை. படம் நல்லா இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு மேலே இந்த ரோல்ஸ் எல்லாம் அது ப்ரொடியூசருக்கு கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கிறது இல்லை. அதை பற்றி நாட் போதடும். படம் நல்லா இருக்கும். படங்கள் நினைக்கணும்னு ஆசை தமிழில் எப்போ எதிர்பார்க்கலாம்? இது வரைக்கும் அந்த மாதிரி லிஸ்ட் நான் போடல. லிஸ்ட்டு அது எனக்கு அப்படியெல்லாம் பிளான் பண்ணி வைக்கிறது இல்லை. ஐ எம் கோயிங் வித் தி ஃப்ளோ. அதே மாதிரி சார் ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னாவே எல்லா அந்த மாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்குமே செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பைஸ் ஆகட்டும், நீங்கள் நினச்ச ஏஆர்எம் படம் ஆகட்டும், எல்லா படத்துக்குமே தமிழில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதே யூனிட்டாக எப்படி இருக்கிறது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷம். நான் சின்ன வயசுலேருந்து தமிழ் படங்கள் நிறைய பார்ப்பேன். 10th standard அந்த டைமில் இருந்தது நிறைய தெலுங்கு படங்கள், ஹிந்தி படங்களும் இந்த மாதிரி DD1 DD2லலாம் அந்த டைம் சின்ன வயசுல யூஸ்வலாக அங்கே கேரளாவில் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது. எந்த லாங்குவேஜ் ஆனாலும் படம் நல்லா இருந்தால் பார்ப்போம். அது அப்போது எனக்கு இது புதுசாக தெரியல. இது சினிமா இஸ் விஷுவல் லாங்குவேஜ் தான், லாங்குவேஜ் பேரியர் இல்லை. எஸ்பெஷலி இப்போ ஆஃப்டர் இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இடையில இருந்த அந்த லைன் பிளர் ஆச்சு.
இப்போ அந்த மாதிரி ஒரு லைனே இல்லை. எந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனாலும் அது டப் பண்ணி எல்லா லாங்குவேஜ்க்கும் எல்லாருக்கும் என்ஜாய் பண்ண முடியுது. சந்தோஷம் தான் அது. ஹாலிவுட் அந்த சாண்டல்வுட் அப்படிலாம் இருந்தது. இப்போ ஒரு இந்தியன் சினிமான்னு சொல்கிற அளவுக்கு அந்த லைன் பிளர்னா சிந்திக்க